நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் இதுமா நாங்கள் வந்து பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு போய் அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் பண்ணது முதல்ல கோமாதாவை தான். அவங்கள வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தை வணங்கணும். கொடிமரத்தில் பாருங்கள் வளையல் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நல்லபடியாக கொடிமரத்தை வணங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு வளைகாப்பு வந்து சாத்தியிருப்பாங்க. வளைகாப்பு அலங்காரம் மாதிரி வளையல் சாத்தியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு அலங்காரம். அதனால வந்து வளைகாப்பு வந்து நேற்றே வந்து கொடிமரத்தில் வந்து வளையல் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாதஸ்வரம், அதாவது நியூ இயர் அதுமா நாதஸ்வர கச்சேரி எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. இந்த அம்பாள் வந்து வருஷத்துல 10 நாள் வந்து மக்களுக்காக வந்து அருள்பாலிச்சு 10 நாள் 10 அவதாரத்துல வந்து காட்சி தந்து மக்களுக்கு வந்து அருள் புரியுறாங்க பகவதி அம்பாள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது நியூ இயர் அதுமா காமாட்சி அம்மன் அலங்காரத்துல இருந்தாங்க. திருமாங்கல்யம் பாருங்க, அவ்வளவு நகைக்கு இடையில திருமாங்கல்யம் நல்லபடியா தெரிஞ்சிச்சு. அதை தரிசனம் பண்ணேன். எனக்கு அவ்வளவு நகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்யம் மட்டும் அந்த அம்மனோட புன்னகை தான் நல்லா தெரிஞ்சுது. எல்லா நகையை விட நமக்கு புன்னகை தான் ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி அம்பாளுக்கும் அதான் அழகா இருந்தது.